உனக்கு ஒன்றும் இல்லைல்ல? எனக்கு ஒன்றும் ஆகலை. அவனை புடிதையா விட்டுறாத. உங்களுக்கு ஒன்றும் இல்லைல்ல? நீ போ போ. ஓடாத மச்சான், அங்கே இரு. இந்த பக்கமும் சிஐடி, அந்த பக்கமும் சிஐடி. தப்பிக்க முடியாது ரே. எல்லாம் மீறி போயிடுச்சு. போதும் ஒன்னது. சார் என்னாச்சு? யார் செயினை பிடிச்சிருச்சது? என்னாச்சு? ஏய் நவுருப்பா, நவுரு. ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க. ஏய் நவுருப்பா. தள்ளு தள்ளு தள்ளு. நவுரு நவுரு. வழி விடு. எழுந்துரு எழுந்துரு. உனக்கு ஒன்றும் இல்லைல்ல? ஆமா, எனக்கு ஒண்ணும் இல்ல. ஒரு ஆளு இந்த பக்கமா ஓடி வந்தான். வேகமா எட்டி உதச்சிட்டு இந்த பக்கமா ஓடிட்டாங்க. இந்த பக்கமா? சரி, ஓட்டான் போல. கொஞ்சம் டார்ச் கொடுங்கப்பா ப்ளீஸ். என்னாச்சு? ஆளை விட்டு சார். உயிர் இல்லையா? எங்க போயிட்டான்? யாரோ பைக்ல போறாங்க. ஏய் நில்லுடா. ஓ நோ, தப்பிச்சிட்டான். சார், இவன் அமித், ப்ரொஃபஷனல் திருட. நிறைய மோசடி பண்ணியிருக்கான் சார். அமித் சூரஜ், மனிஷ், தேபியோட கொலைகளுக்கும் இந்த அமித்துக்கும் ஏதோ தொடர்பு இருக்கு. இவன் யாருக்கு வேலை செஞ்சுட்டு இருந்தா? சார், ஃபோன் கால்ஸ் எல்லாமே பிரைவேட்ல இருந்து வந்தது, அதனால தான். இட் இஸ் அன்ட்ரேசபிள் சார். யாருக்காக வேலை செஞ்சானோ அவனும் அதே ட்ரெயின்ல தான் இருந்திருக்கான். எல்லாத்தையும் பார்த்துட்டு சூப்பர்வைஸ் பண்ணிட்டு இருந்திருக்கான். அப்புறம் சார், இந்த அமித் பிடிப்பட்ட உடனே அவன் வாயை திறக்கிறதுக்கு முன்னாடி அவனை போட்டாங்க சார். எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. அபிஜித் வாஷ்ரூம் போன அதே நேரத்துல எதிரில் இருக்கிற வாஷ்ரூம்ல இருந்து அமித் வெளியே வந்தான். அந்த நேரத்துல அவன் அங்க என்ன பண்ணிட்டு இருந்தா? அதான் சார் எனக்கும் ஒன்றும் புரியல. அந்த நேரத்துல நான் பாத்ரூம் போவேன்னு அவன் எப்படி ஜட்ஜ் பண்ணான்னு புரியல. ஆனா என்ன க்ளோஸ் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? ஃபோர்ஸ் பண்ணல அபிஜித். ஒருவேளை பிளான் பண்ணியிருப்பான். ஒருத்தர் பாத்ரூம் போறாங்கன்னு எப்படி சார் முன்னாடியே ஜட்ஜ் பண்ணுவான்? இது நமக்குள்ளே இருக்கிற ஒரு கண்ட்ரோல் விஷயம் தானே. இதை யாராலையும் ஜட்ஜ் பண்ண முடியாதே. கண்ட்ரோலை பத்திலாம் பேசி வேலைக்கு ஆகாது. ரொம்ப மோசமான சிச்சுவேஷன் அது. உயிர் பட்சது பெருசு. ஒரு வழி இருக்கு அபிஜித். உனக்கு ஏன் அப்படி ஆச்சுன்னு கண்டுபிடிக்க ஒரு வழி இருக்கு. டோஸ் கொஞ்சம் அதிகமாக போயிருந்தா கூட கிட்னி பிளாஸ்ட் ஆயிருக்கும். எப்படி ஆயிருக்கும் தெரியல ஏன் எப்படின்னு. என்னோட பிளட் ரிப்போர்ட்ல அப்படி என்னதான் சார் வந்திருக்கு சொல்லுங்களேன். டையூரிட்டிக் கொடுத்துருந்தாங்க. அதுவும் ரொம்ப ஹெவி டோஸ் கொடுத்துருக்காங்க. டையூரிட்டிக்கா? பாஸ், டையூரிட்டிக்கை பிளட் ப்ரெஷரை குறைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க.
இது உடம்புல இருக்கிற மற்ற தண்ணி கெட்ட விஷயங்களை ஃப்ளஷ் அவுட் பண்ணிடும், உடம்போட டெம்பரேச்சரையும் கம்மி பண்ணிடும். ஒருவேளை இதோட ஹெவி டோஸை கொடுத்தா பிளாடர்ல ப்ரெஷர் ரொம்ப அதிகமாயிடும், இமீடியட்டா ஃப்ளூயிடை ரிலீஸ் பண்ணணும்னு தோணும். உங்களுக்கான மாதிரி. ஓ, அதனால தான் கண்ட்ரோல் பண்ண முடியலையா? ஆனா அந்த நேரத்துல தான் நீங்க வாஷ்ரூம் போவீங்கன்னு அவனுக்கு எப்படி சார் தெரியும்? அதான புரியல. ஹியூமன் தான். அமித் நேரத்தை யூகிச்சிருப்பான். எந்த அளவில் நாம் இந்த டோஸை கொடுக்குறோமோ 10லிருந்து 15 நிமிஷம் தான். அதை அவன் யூகிச்சிருப்பான். அதுக்கப்புறம் கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். கண்டிப்பாக யாராக இருந்தாலும் வாஷ்ரூம் போவாங்க. உனக்கு டயூரிட்டிக் எப்போ கொடுத்துருக்காங்கன்னு அமித்துக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் அவன் உனக்காக வாஷ்ரூம்ல காத்துட்டு இருந்திருக்கான். அதெல்லாம் சரி, அந்த கெமிக்கல் எப்படி சார் என் உடம்புக்கு போச்சு? எப்படி? அபிஜித், வாஷ்ரூம் போகிறதுக்கு முன்னாடி நீ ஏதாவது குடிச்சியா, ஏதாவது சாப்பிட்டியா? நான் அப்போ ஒரு டீ குடித்தேன். ஒரு சமோசா சாப்பிட்டேன். சார், இவன் பேண்ட்ரி ஸ்டாஃப். ரயில்வே கேண்டீன்ல 3 வருஷமா இவன் வேலை செய்யறான். அப்புறம் இவன் இன்னொருத்தன், இவன் பேர் ஹேமந்த், 4 வருஷமா வேலை செய்யறான். நாங்கள் அந்த ஆளை ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது அந்த பேண்ட்ரி மேன் கீழே விழுந்து கிடந்திருந்தான். ஒருவேளை அவன் டீ கொடுத்தவனா கூட இருக்கலாம். முதல்ல மெயின்ஸ் ஆஃப் பண்ணியிருக்கான், ட்ரெயினை இழுத்து செயினே நிறுத்திருக்கான், இருட்டில் அமித்தை சுட்டிருக்கான். ஏய், யாரு யார் அது? நில்லு. வேணும்னே எல்லா பொருளையும் கீழே போட்டுட்டு யாரோ அந்த பக்கம் ஓடுறாங்க நம்மகிட்டே சொல்லிட்டான். அது மட்டும் இல்ல அபிஜித், நீ குடிச்ச டீலையும் சமோசாலையும் இவன் தான் டயூரிட்டிக்கையே கலந்துருப்பான். சார், ஆனால் ட்ரெயினுக்கு வெளியே நாங்கள் யாரோ ஓடுறத பார்த்துமே. அமித்தை கொண்டுட்டு கிங்ஷு அங்கேயே உட்காந்துருந்தா, அப்போ பைக்ல போனால அவன் யாரு சார்? திருட. திருடனா? அமித் தான் திருட, அவனு செத்துட்டான். இல்ல தயா, நல்ல ஞாபகம் இருக்கு. அமித் ஏண்டன் திருடுறதுக்கெல்லாம் எதுவும் ட்ரை பண்ணவே இல்லை. என்ன? ஆமா சார், அவன் ட்ரெயின்ல இருந்து என்னை தள்ளிவிட மட்டுமே முயற்சி பண்ணான் சார். ஆனா ஏன் சார்? அவனோட வேலையே திருடுறதானே சார்? திருடுறதுக்கு முன்னாடி எதுக்கு தள்ளணும்? என்ன பங்கஜ், ட்ரெயினுக்கு உள்ள திருடுறது பிளான் இல்ல, ட்ரெயினுக்கு வெளியே திருடுறது தான் பிளான். ஆமா சார், பழைய 3 கேசஸ்லயும் இதான் நடந்திருக்கும் சார். அந்த 3 பேரையும் வாலண்டரியா கீழே தள்ளியிருக்கிறாங்க. யாரோ இவங்களுக்காக காத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வைரங்களை திருடி இருக்கிறாங்க. ஆள் இறந்ததுக்கு அப்புறம் ஆறு அவங்கள கொன்னுட்டு. அந்த 3 பேரோட பாடி எந்த இடத்துல கிடைச்சுன்னு நம்ம செக் பண்ணலாம். கொஞ்சம் நீங்க மேப்பை கொடுங்க சார். இது ட்ரெயினோட ரூட்டு. எல்லா அட்டாக்ஸும் இந்த ஏரியால தான் நடந்திருக்கு. அது 2 கிலோமீட்டருக்குள்ளவே கிடைச்சிட்டா. இவன் யாருக்காக வேலை செஞ்சுட்டு இருந்தானோ அவன் அந்த 2 கிலோமீட்டருக்குள்ளேயே அந்த ஆள் வேணும்னு அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கான். மனிஷோட பாடி கிடைச்சது இல்ல, அங்க 2 விட்னஸ் இருந்தாங்க. மனிஷ் ட்ரெயின்ல இருந்து விழுறதையும் பார்த்தாங்க. ஒருவேளை அவங்க திருடனையும் பார்த்திருக்கலாமே. விஸ்வாஷ பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? இல்லப்பா, இப்ப கூட அவனோட ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் தான் இருக்கு. என்ன பண்ணுதுன்னு தெரியல. அவனோட பிரேக்கப் ஆயிட்டேன்னு சொன்ன, அப்புறம் ஏன் டென்ஷன் ஆகுற நீ? உன் வேலை என்னவோ பாரு. இல்லப்பா, இப்பெல்லாம் அவன் ரொம்ப பொய் சொல்றான். எனக்கு ஏதோ தப்பா தெரியுது. ராக்கி ரைட்? ஆமா, நீங்க? சிஐடி. அன்னைக்கு ராத்திரி நடந்ததை பத்தி உன்கிட்ட பேசணும்.
ட்ரெயின்ல இருந்து பாடி விழுறத பார்த்தல? இங்க பாருங்க, நான் போலீஸ் கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். இன்னும் என்கிட்ட என்ன கேட்க போறீங்க? என்னைக்கு நீ அந்த பாடி விழுறத பாத்தியோ அன்னைக்கு பக்கத்துல யாரையாவது பாத்தியா? பக்கத்துல யாராவது அந்த பாடி விழுறத பாக்குற மாதிரி? வாட்? அப்படின்னா? அப்படின்னா யாரு ட்ரெயின்ல இருந்து விழுந்தாங்களோ அவங்க கிட்ட எக்ஸ்பென்சிவ் ஜுவல்லரி இருந்தது, அதை எடுத்துட்டாங்க. அந்த திருடங்களை தேடுறோம். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ப்ளீஸ். இங்க பாருங்க, எனக்கு என்னெல்லாம் ஞாபகம் இருந்தது எல்லாத்தையும் சொல்லிட்டேன். நான் ஏற்கனவே ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்கேன். திரும்ப டென்ஷன் பண்ணாதீங்க. இங்க பாருங்க ராக்கி, ப்ளீஸ் ஞாபகப்படுத்தி பாருங்க. இட்ஸ் இம்பார்ட்டன்ட். அன்னைக்கு நைட்டு நானும் விஸ்வாசும் ரொம்ப ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருந்தோம். திடீர்னு எங்களுக்கு யாரோ கத்துற மாதிரி கேட்டுச்சு. ட்ரெயின்ல இருந்த ஒரு ஆளு கீழே விழுந்ததை நாங்க பார்த்தோம். நாங்க ஓடி அவர்கிட்ட போனோம். அப்புறம் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அப்புறம் இந்த விஸ்வாஷ் எங்க இருக்கான்? நீங்க அவன்கிட்ட கூட்டிட்டு போறீங்களா? அது அவன் எங்க இருக்கான்னு தெரியாது. போலீஸ் அங்க வர்றதுக்கு முன்னாடி அவன் அங்கிருந்து ஓடிட்டான். எங்க போனான்னு தெரியல. அவன் வீடு எங்க? விஸ்வாஷ் எங்க? விஸ்வாஷ் எங்க? ராக்கி, விஸ்வாஷ் எங்க? உங்க எல்லார்கிட்டயும் தான் சொல்றேன்ல, விஸ்வாஸ் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாதுன்னு. ஏன் தொல்லை பண்றீங்க? அப்படின்னா விஸ்வாஷ் எங்க போனா? ஓடிட்டானா? சார், விஸ்வாஸ் போனு அன்னில இருந்து சுவிட்ச் ஆஃப் சார். அன்னைக்கு எப்போ 2 பேரோட பாடி கிடைச்சதோ அப்பத்துல இருந்து 3 ஹவர்ஸ்க்கு அப்புறமா. சார், எங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆக வேண்டியது இருந்தது சார். ஆனா இப்படி நடக்க வாய்ப்பில்லை. இட்ஸ் நாட் பாசிபிள். உங்களுக்கு விஸ்வாச எப்போத்துலன்னு தெரியும்? உங்க 2 பேருக்குள்ள என்ன உறவு? சார், நானும் விஸ்வாசும் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தோம் சார். ஆனா 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 என்ன? ஆனா கொஞ்ச நாளாவே அவன் ரொம்ப வித்தியாசமா பிஹேவ் பண்ணனா. ஏன் அந்த மாதிரி பண்றேன்னு கேட்ட அவன் என்ன சொன்னானா, எனக்கு டைம் இல்ல, வேலை அதிகமா இருக்குன்னா. அவன் பொய் சொல்றான்னு எனக்கு தெரியும். அதனாலதான் அன்னைக்கு நைட் அவனை ஃபாலோ பண்ணினேன். ரயில்வே ட்ராக்ல அவன் நிக்கிறத நீ பாத்திருக்க இல்லையா? அவன் ஏதோ பொண்ணதான் மீட் பண்ண வந்தான்னு எனக்கு தோணுச்சு. அவன் சொன்னா ஃபியூச்சருக்கு பிளான் பண்ணதா வந்திருக்கேன், எந்த ஒரு பொண்ணையும் மீட் பண்றதுக்கு இல்லைன்னு சொன்னான். அந்த டைம்ல தான் அந்த ட்ரெயின்ல இருந்து பாடி விழுந்துச்சு. அப்புறம் நீங்க என்ன பண்ணீங்க? சார், விஸ்வா என்ன போலீஸ்க்கு உடனே ஃபோன் பண்ண சொன்னான். ஆனா என்னோட ஃபோன்ல நெட்வொர்க் இல்லை. அதனால நான் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ண போயிட்டேன். ஆனா திரும்ப வந்தப்போ அவன் அங்க இல்ல. எங்க போனான்னு தெரியல. எங்களுக்கு தெரியுமா? அப்போ விஸ்வாஸ் தான் இந்த வேலையை செஞ்சிருக்கணும் இல்லையா? ஓ, விஸ்வ எங்கேயோ ஓடி போயிட்டான், ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கா. ஏன்னா நீ எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டங்கிறதுனால. ஃப்ரெண்டு, இந்த விஷ்வோட கடைசி லொகேஷன் எங்கன்னு ட்ரேஸ் பண்ண சொல்லு. எஸ் சார். ராக்கு, இப்ப நீ கிளம்பலாம். ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. ஒருவேளை விஸ்வா உன்னை கான்டாக்ட் பண்ணான்னு வச்சுக்கோ, அடுத்த நிமிஷம் நீ எங்களுக்கு தகவல் சொல்லணும். எக்காரணம் கொண்டு மறைக்க கூடாது. ஓகே? ஓகே சார். நவ் யூ கேன் கோ. சார், அந்த பேண்ட்ரிக்காரங்க ஹேமந்த், கின்ஷு இன்டர்வியூட் பண்ணணும் சார். இல்ல பூர்வி, ஹேமந்தி கின்ஷுவை நாம பிடிச்சிட்டோம்னா விஸ்வாவுக்கு தெரிஞ்சிடும். அடுத்த நிமிஷம் விஸ்வா அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுவான். அவனை நாம பிடிச்சு ஆகணும். வைரங்களை எடுத்துட்டு போறது இவங்க தான் அப்படிங்கிற அந்த நியூஸ் இவங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியணும். அப்புறம் அந்த டீக்காரன் கொலை பண்றவங்களுக்கு இந்த கெமிக்கலை மிக்ஸ் பண்றானே. மூணாவது, திருட்டு ட்ரெயினுக்கு வெளியே நடந்துகிட்டு இருக்க. ஐயோ சார், என்ன இப்படி பண்றீங்க? மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்றேன், இதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. அவசியம் இருக்கு, ரொம்ப முக்கியம். இந்த வைரங்களை நாளைக்குள்ள எப்படியாவது டெலிவரி பண்ணியே ஆகணும். ஆமா, உங்களுக்குன்னு ஆளுங்க தான் இருக்காங்களே. நீங்க ஏன் ரிஸ்க் எடுக்க விரும்புறீங்க? ஏன்னா நாங்க யாரும் அந்த ரிஸ்க் எடுத்துக்க விரும்பல. இல்ல நானே தான் போய் ஆகணும். உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? ஃப்ளைட்ல ஏன் நீங்க போகக்கூடாது? ஃப்ளைட்ல டைமண்ட்ஸை டிக்ளேர் பண்ணணும். ஏன்னா இது இல்லீகல். அதை மறந்துட்டியா நீ?
அது வந்து ரோட்டு வழியா போங்கன்னு சொல்லிடாத. ஏன்னா அதுல தான் எல்லாத்த விட பெரிய ஆபத்து. அட என்ன சார் நீங்க ட்ரெயின்ல மட்டும் சேஃபான்னு? அங்க கூட உங்க உயிருக்கு ஆபத்து தான். அது எனக்கு தெரியும்பா. ஆனா ட்ரெயின் தான் எனக்கு பெஸ்ட் ஆப்ஷனா தெரியுது. இப்பதான் சிஐடி ஒரு திருடனை கொன்னு இருக்காங்க. இன்னொருத்தன் இப்பதான் தப்பிச்சிருக்கான். அதனால அவங்க இம்மிடியேட்டா அட்டாக் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணல. நேரடியா ஏன் சிஐடிக்கு சொல்லக்கூடாது? அவங்களும் அவனை பிடிச்சிருவாங்கல்ல. இல்ல, மறந்து போய் கூட அந்த தப்பை பண்ணிடாத. நான் சிஐடியை இந்த விஷயத்துல இன்வால்வ் பண்ண விருப்பப்படல. அவங்க என்ன இந்த ரிஸ்க் எடுத்துக்க விடவே மாட்டாங்க. நான் முடிவு பண்ணிட்டேன். நான் போகத்தான் போறேன். தட் இஸ் ஃபைனல். எக்ஸ்பிரஸ் டிபார்ச்சர் டைமை விட 5 நிமிடங்கள் தாமதமாக கிளம்ப உள்ளது. பயணிகளின் கவனத்திற்கு. $200 கோடியா? கோடீஸ்வரனாக போறான் இந்த கின்சுக்கு. கிளம்பு, பயப்படாத, உனக்கு ஒன்றும் ஆகாது. நாங்கள் எல்லாத்தையும் செட் பண்ணிட்டோம். விடு. சார் 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 வயிறு பசிக்குது சார். ஏதாவது கொடுங்க சார். போ. தல சார் பசிக்குது சார். அட போமா, உனக்கு வேறு வேலை இல்லை. கை காலெலாம் நல்லா தானே இருக்கு. போய் வேலை பாரு. வந்துட்டாளுங்க ஆட்டிக்கிட்டு. சார் சார் உனக்கு என்ன வேணும்? பசிக்குது சார். ஏதாவது வேணும் போ, சார். போய் வேலை செய். சார் போ. சார் சார் கொடுங்க சார். சார் சமோசா சாப்பிடணும் சார். சார் கொடுங்க சார். ஏதாவது கொடுங்க சார். சார் நீங்க சொல்லுங்க சார். சார் நீங்க கொடுங்க சார். இல்ல, பணம் கொடுக்காதீங்க. முதல்ல எழுதுற. போ, இங்க இருந்து போ. சொன்னா கேட்க மாட்டேன். போ. சார் என் வேலை அதான் சார். 5 ரூபாய்க்கு யாராவது வேலை செய்வாங்களா? டீ 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 வேணுமா சார்? டீ டீ வேணுமா? டீ சாப்பிட்றீங்களா? டீ சூடான டீ. டீ வேணுமா? டீ 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 வேணுமா சார்? டீ டீ வேணுமா? டீ சாப்பிட்றீங்களா? டீ 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 வேணுமா சார்? டீ டீ வேணுமா? டீ சாப்பிட்றீங்களா? டீ டீ வேணுமாம்மா? டீ
டீ வேணுமா சார்? சார் டீ 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 வேணுமா சார்? சார் டீ சாப்பிட்றீங்களா? டீ 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 வேணுமாம்மா? டீ வேணுமா? டீ சாப்பிட்றீங்களா சார்? டீ 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 சார் டீ சார் டீ டீ வேணுமா சார்? சூடான டீ. சூடா இருக்கா? ஆமாம் சார், சூடான டீ. எவ்வளோ? 10 ரூபா சார். டீ 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 வேணுமாம்மா? டீ வேணுமா? டீ சாப்பிட்றீங்களா சார்? டீ 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 சார் டீ சார் டீ டீ டீக்காரன் என்னை தாண்டி இப்பதான் சார் போறான். டீ டீ சார் டீ டீ வேணுமா சார்? டீ 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 சார் டீ டீ வேணுமா சார்? டீ. சார் ஏதாவது கொடுங்க சார். சேஞ்ச் இல்லம்மா. சேஞ்ச் நான் தரேன் சார், என்கிட்ட இருக்கு. அட போமா இங்க இருந்து. எவ்வளோ சார் வேணும்? முதல்ல இங்க இருந்து போ போ. கொடுங்களே சார். பணம் இல்லைன்னா ட்ரெயின்ல எதுக்கு வரீங்க? எது? ஏய் பைத்தியமா நீ? டீ 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 வேணுமா சார்? டீ டீ வேணுமாம்மா? டீ 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 சார் டீ சாப்பிட்றீங்களா சார்? டீ டீ வேணுமா சார்? டீ. என்ன டீ காசு? அப்புறம் தரேன். வேற வேலை இருந்தா பாரு. ஒரு டீ கூட. போறியா நீ? பணம் அப்புறமா தரனே. டீ 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 வேணுமா சார்? டீ. சார் ஒரு டீ வாங்கி கொடுங்க சார். அதெல்லாம் இல்ல, போமா. சார் ஒரு டீ வாங்கி கொடுங்க. டீ இல்ல, டீ போமான்றப்போ. டீ 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 வேணுமா சார்? டீ டீ வேணுமாம்மா? டீ 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 சார். சார் டீ சாப்பிட்றீங்களா சார்? டீ டீ வேணுமா சார்? வரேன் சார். ஓகே, தயாரா இருங்க, வரோம். மேடம் டீ வேணுமா? சார் டீ வேணுமா? ஆ, எவ்வளோப்பா? 10 ரூபா சார். இந்த வாங்கிக்கோ. சார் உங்களுக்கு டீ? இல்லை வேண்டாப்பா. ஆ, வாங்கிக்கோங்க. ஆ சரி கொடு. சரிங்க சார், தரேன். சில்லறையாக இருந்தால் கொடுங்க சார். 100 ரூபாய்க்கு சில்லறை இல்லை சார். சேஞ்சு இரு பார்க்குறேன். ஒரு நிமிஷம். உங்ககிட்ட சேஞ்ச் இருக்கா? இல்ல, எங்கிட்டயும் இல்ல. 100 ரூபா நோட்டா இருக்கு. அப்படியா? இந்தாங்க. கொடுக்குறேன். டேஸ்ட் நல்லா இருக்கு. டீ 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 வேணுமா சார்? டீ வேணுமா? டீ சாப்பிட்றீங்களா? டீமா? டீ 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 வேணுமா மேடம்? டீ டீ சாப்பிட்றீங்களா? சூடான டீ நல்ல டீ. போர்வே ரெடி. யாராவது பாத்ரூமுக்குள்ள போயிருக்காங்களா?
ஐயோ கிஞ்சு என்ன சொல்லுங்க சார். உங்க டீ டேஸ்டாவே இல்லையே ஏன்? இல்லையே, டீ நல்லா தானே இருக்கும். நான் ஒன்றும் அப்படி சொல்லல. என் பக்கத்துல குண்டா இருந்தார்ல அவர் தான் அப்படி சொன்னாரு. டீல எதுவோ கலந்துருக்கிற மாதிரி நினைக்கிறேன்னு சொன்னாரு. ஏன் அப்படி சொன்னாருன்னு தெரியல. இல்லைங்களே, ஏன் அப்படி சொல்றீங்க? தெரியல. இந்தா நீயே குடிச்சு பாரு. இல்ல 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 எதுவுமே இல்ல. குடிச்சு பார்த்தா தெரியும் இல்லையான்னு. குடிச்சு பாரு சார். இல்ல 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 சார், வேணாம் சார். டியூட்டி நேரத்துல நான் டீ குடிக்க கூடாது சார். டியூட்டில சரக்கு தான் அடிக்க கூடாது, ஆனா டீ குடிக்கலாம். நீங்க எதையும் கலந்துருக்கீங்க இல்லன்னு சும்மா சொல்றீங்க. டீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக எதையும் கலந்துருக்கீங்கல்ல. பாக்கலாம் நீங்க என்ன கலந்துருக்கீங்க. என்ன பண்றீங்க? வேண்டாம் வேண்டாம், கையெடுங்க. என்னது இது? இது இது வந்து எனக்கு என்னது? இது ஏன் மருந்து? ஓ மருந்தா? ஆமா சார். மருந்தா? அப்ப சரி. மருந்துனா நீ குடி. இல்ல 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 வேணாம் 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 சார். வேணாம் வேணாம் இல்ல சார். சார் சொன்னா கேளுங்க. வேணாம் சார். வேணாம் சார். வேணாம் சார். வேணாம் சார். சார் சார் இங்க பாரு, சீக்கிரம் சொல்லு. நீ யாருக்கு வேலை செய்யற? விட்டுருங்க. சொல்ல ஓடுற ட்ரெயின்ல இருந்து உன்னை அப்படியே தள்ளி விட்டுருவேன். சொல்லு சீக்கிரம் சொல்லு. வேணாம் சார். சொல்லு. யாரு உன் கூட்டாளி? சொல்லிடுறேன் சார். யாருமே சார், நானும் ஃப்ரெடி சாரும் வாஷ்ரூம்க்கு வெளியில இருக்கோம். அவன் உள்ள இருக்கான். ஓகே சார். சார், கின்ஷுக் சரண்டர் ஆயிட்டான். டைம் ஃபார் ஸ்டெப் 2. யாரு? டிக்கெட் ப்ளீஸ். டிக்கெட். 2 நிமிஷம் இருங்க, வரேன். இங்க பார்ப்பா, முதல்ல டிக்கெட்டை காட்டு. அப்புறமா நீ உள்ள என்ன பண்றியோ பண்ணிக்கோ. முதல்ல வெளில வாயா. ஐயோ என்னப்பா இதெல்லாம்? நிம்மதியா பாத்ரூம் கூட என்ன இதெல்லாம்? ஒரு ஆள் நிம்மதியா வாஷ்ரூம் கூட போக முடியாதா? இவ்வளவு கேவலமா நடந்துக்கிற. சூரியமணி வருவாருன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தல. இன்னைக்கு ராத்திரி எதையும் அடிக்க முடியாதியா? ஏன்னா உங்க ஆளை நாங்க புடிச்சிட்டோம். எது என்னோட ஆளா? திருட்டா? ஏய், இதுக்கு மேல நடிக்காத. மரியாதையா உண்மையை சொல்லு. யாருக்காக வேலை செய்யற நீ? சார் அது வந்து நான் யாருக்காகவும் வேலை செய்யல சார். சார் நான் திருடலாம் இல்லை சார், என்னை நம்புங்க சார். நான் ஒரு அப்பாவி சார். ப்ளீஸ் சார், என்னை நம்புங்க சார். சார் சொன்ன கேளுங்க சார், என்னை நம்புங்க சார். இவனுக்கு தெரியுமா? இவன் யாருன்னு உனக்கு தெரியுமா? இவன் தானே உன் பார்ட்னர். இல்ல சார், எனக்கு தெரியாது சார். இவர் யாருன்னே தெரியல சார். நான் பார்த்ததே இல்லை. ஆமா சார், நிஜமா இவர் யாருன்னு எனக்கு தெரியாது சார். அவன் உண்மைதான் சார் சொல்றான். எனக்கு இவன் யாருன்னே தெரியாது சார். சூரியமணி கூட யாருன்னு தெரியாது சார். வாய மூடு. உண்மையை சொல்லு. யார் இவன்? சார் உண்மையை சொல்றேன். இதுக்கு பின்னாடி யார் இருக்கா சொல்லு. எனக்கு தெரியாது. எனக்கு ஒரு பிரைவேட் நம்பர்ல இருந்து எஸ்எம்எஸ் மட்டும் வரும். எஸ்எம்எஸ் வருமா? பிரைவேட் நம்பர்ல இருந்தா? இவன் சூரியமணிக்காக பாத்ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கலன்னா அப்ப யாரு? அவரை அட்டாக் பண்றதுக்காக இருந்தாங்க. ஒருவேளை பிளான மாத்திட்டாங்களா நம்மளை ஏமாத்துறதுக்காக? மை காட், ஃப்ரெடி, இவங்களை கவனிச்சுக்கோங்க. சூரியமணி சார் சார் மேல போய் சொல்லிட்டு இருந்த குண்டை உன் வாய்க்குள்ள இறக்கிடுவேன். தெரியா சார்? தள்ளுங்க, வழி விடுங்க. தள்ளுங்க. என்னாச்சு? எங்க என்னாச்சு? கொஞ்சம் தள்ளுங்க. மை காட், சூரியமணி உயிரோடு தான் இருக்காரு. பூர்வி, ஆம்புலன்ஸுக்கு உடனே கால் பண்ணு. சூரியமணி என்னாச்சு? சார் அவங்க பக்கத்து கம்பார்ட்மெண்ட்ல சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. நாங்களாம் என்னன்னு பார்க்க போனோம். திடீர்னு இங்கிருந்து சத்தம் கேட்டது சார். வந்து பார்த்தா அந்த அங்கிள் மயக்கமா இருந்தாங்க. இவரோட கழுத்துல பவுச் இருந்தது. பவுச்? என்ன பவுச் சார்? கருப்பு கலர் பவுச். இல்ல சார், பவுச்சை பத்தி எல்லாம் தெரியாது. பவுச் தொலைஞ்சு போச்சா? மை காட். இப்போ உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே? பரவாயில்ல சார். என்னாச்சு சொல்லுங்க. நான் உட்காந்துட்டு இருந்தேன். அப்போ திடீர்னு யாரோ ஒருத்தங்க என் பக்கத்தில் வந்து உட்காந்தாங்க. சின்ன நீடிலால குத்துன மாதிரி இருந்தது.
அதுக்கப்புறம் எனக்கு ஒண்ணுமே ஞாபகம் இல்லை. அவ யாரா இருந்தாலும் உங்களுக்கு ஏதோ ஒரு இன்ஜெக்ஷனை கொடுத்து உங்களை மயக்கமாக்க பார்த்துருக்கா. என்ன இப்போ பரவாயில்ல? பரவாயில்ல சார். குட். பட் ஐ எம் வெரி சாரி. உங்க பிளான் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்றும் வருத்தப்படாதீங்க. சீக்கிரமா குணமாயிட்டு வாங்க. சரி. குட் லக். அபிஜித், பிளான் சக்சஸ்ஃபுல். ஆமாம் சார், பொறி வச்சுட்டு எலிக்காக காத்துட்ருக்கோம். கிரேட். ஓகே சார். யா சார், நீ என்னமா பண்ற? விஷயம் என்ன இங்க கூப்பிட்டா சார். ஹெல்ப் வேணும்னு சொன்னா நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தேன். அதனால என்ன கொல்ல பார்த்தா நினைக்கிறேன் சார். எனக்கு ஒன்றும் புரியல சார். சரி, டைமண்ட்ஸ்ல எங்க? சார், அது சுனிதர ஒருத்தன் இப்பதான் வைரத்தை எடுத்துக்கிட்டு ஓடுனா. என்ன? போய் பாருங்க, போங்க. அவங்கள கூட்டிட்டு போமா. வா. யாரு மச்சான் அந்த சுமித்த புதுசா? ஓ நோ. பூர்வே, டைமண்ட் அவன்கிட்ட தான் இருக்கு. அந்த கேடியை விட்டுறாத. நிறுத்து. ஏய்,
ராக்கி ஸ்டாப் த கார். வைரம் என்னோடது. இல்ல பாப்பா, டைமண்ட்ஸ் உண்டு இல்ல சூரியமணிது. ஆனா இதுக்குள்ள ஒரு டிரான்ஸ்மிட்டர் இருந்துச்சு, அது எங்களுதுமா. என்னடா வாய் மூடிட்டு இருக்க? டிரான்ஸ்மிட்டர் என்ன நினைச்ச? உன்னால தான் பிளான் பண்ண முடியுமா? இந்த வைரங்கள்ல நாங்க டிரான்ஸ்மிட்டர் வச்சோம், அதனால தான் உன்னை பிடிக்க முடிஞ்சது. இதெல்லாம் எதுக்காக பண்ண சொல்லுமா? உங்களை மாதிரி கவர்மெண்ட் வேலை பார்க்கறதுக்கா? இதெல்லாம் பார்க்க கூடாது அப்படின்னா என் வேலையில போர் அடிச்சிருச்சு. எக்ஸைட்மெண்ட்டும் இருக்கணும், பைசாவும் கிடைக்கணும். அந்த மாதிரி தான் வேலை வேணும். அதனாலதான் அமித்தையும் கிஞ்சுவையும் எனக்கு கூட்டாளியே சேர்த்துக்கிட்டேன். நானே எல்லா பிளானையும் சூப்பர்வைஸ் பண்ணேன். நீ ஏன் விஸ்வாச கொன்ன? அவனுக்கும் உங்களை மாதிரி நோய் இருந்தது. எல்லாத்துக்கும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்த, எல்லாத்துக்கும் கேள்வி. டென்ஷன் பண்ணிட்டா என்ன. அன்னைக்கு என்னடானா, அன்னைக்கு என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டு ட்ராக் வரைக்குமே வந்துட்டான். அப்படி போடு. எங்க கிட்ட நீ என்னமா சொன்ன? நீ தானே அவனை ஃபாலோ பண்ணிட்டு போன. ஆமா, போய் சொன்னேன். அந்த முட்டா பையன் என்ன நினைச்சானா, நான் வேற யாரையும் மீட் பண்ண போறேன். ஹலோ, 10 நிமிஷமா? சரி, டாக்ஸ் கிட்ட தான் இருக்கேன். நீங்க என்ன பண்ற? நீ இங்க என்ன பண்ற? நான் உன்னை கேக்குறேன், நீ என்ன கேக்குறியா? அப்படின்னா என்ன பார்த்து சந்தேகப்படுறியா? நான் சந்தேகப்படல, நீ இங்க என்ன பண்றன்னு தான் கேட்டேன். அதுவும் இந்த நேரத்துல. உன்னை கேட்டுதான் எல்லா இடத்துக்கும் நான் போகணுமா? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு ராக்கி. ராத்திரி ஆனா நீ வெளியில போறத நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். விஸ்வாஸ், நான் உன்னை எவ்வளவு லவ் பண்றேன்னு உனக்கு தெரியும். ராக்கி, அழாத ப்ளீஸ். நான் கெட்டவன் நினைச்சிட்டு நீ என்ன சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்க. ராக்கி, நம்ம போலாம் வா. என்ன விடு. ராக்கி, நான் சொல்றத கேளு. என்ன விடு. அப்பதான் ட்ரெயின்ல இருந்து மனுஷோட பாடி விழுந்துச்சு இல்லையா? ஆமா, என்னோட ஆளு மனுஷோட பாடியில இருந்து டைமண்ட்ஸை திருட வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா விஸ்வாஸ் அவனை பார்த்துட்டான். அதனால விஸ்வாச கிட்னாப் பண்ண வேண்டியதாயிடுச்சு. வேலை அதோட முடிச்சிடும்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் பழிய அவன் மேல போட்டுட்ட, எங்களை சுத்தி விட்டுருக்க. நீ பண்ண இந்த காரியத்துக்கு அரசாங்க உத்தியோகத்துக்கு நீ லாய்க்கு இல்ல. ஆனா அரசாங்க அறை உனக்காக காத்துக்கிட்டு இருக்கு.